உலக கச்சா எண்ணெய் சந்தை வந்து மிகவும் சீர்குலைந்திருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட் போர்னால ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டை வந்து தாக்குனதுனாலையும் கச்சா எண்ணெயும் கேஸ் பிளான்ட்லேயும் நிறைய வந்து ட்ரோன்ஸை வச்சு அடித்ததுனாலையும் கச்சா எண்ணெய் சந்தை வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதனுடைய ப்ரொடக்ஷனும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதனால் பெட்ரோல், கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெயில் தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், தென் வந்து தார், நாப்தலின் எல்லாமே அதுலேருந்து தான் வருது. அதே மாதிரி கேஸு, எல்பிஜி. ஸோ இது எல்லாமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குதுன்னு உலக கச்சா எண்ணெய் சந்தை சொல்லுது. 6 மாதம் ஆகுமா இந்த பிரச்சனை ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு. ஸோ 6 மாதத்துக்கு கொஞ்சம் டிமாண்டாகவும் இருக்கும், ரேட்டும் அதிகமாகும். அதனால் தேவை இக்கணம் பார்த்திங்கன்னா ஃபியூயல் சிக்கனமும் கேஸ் சிக்கனமும் கண்டிப்பாக தேவையான டைமுக்கு மட்டும் வெஹிக்கிள்ஸ் எடுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி கேஸை யூஸ் பண்ணுறதுலையும் சிக்கனத்தை